Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, பெரிதினும் பெரிது கேள். இதுதாங்க தலைப்பு. இந்த வரியை நம்ம நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிற வாக்கியத்தை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. தமிழில் இது ஒரு முக்கியமான வாக்கியம்னே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பெரிய சாதனையாளர்கள் எல்லாமே அந்த பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற ஒரு வாக்கியப்படி தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நம்ம பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு நம்ம எல்லோருமே விரும்புகிறோம் இல்லைங்களா? அந்த பெரிது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாங்களா? பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற ஒரு விஷயம் நான் முயற்சி பண்ணுறேன்னா என்னுடைய கண்ணுக்கு பெரிதாக எது தோணுது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம கண் முன்னாடி அதாவது நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்மளை சுற்றிலும் உள்ள பொருட்களோ அல்லது ஒரு விஷயமோ அல்லது ஏதாவது ஒரு வானளாவிய ஒரு கட்டிடமோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அடையக்கூடிய அல்லது அடைய முயற்சி செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயமா தோணலாம். அல்லது ஒரு ஆடம்பர வாகனமோ ஒரு உயர்ந்த ரக காரோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம பெரிதுன்னு நம்ம உடனே நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, நம்மளுடைய எண்ணம் ஓட்டம் இந்த மாதிரி தான். அதாவது பொருளாதார அளவில் உயர்ந்தது எதுவோ அதுதான் பெரிது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே பொருளாதாரத்தில் உயர்ந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடையக்கூடியதுலேயே அது பெரிதா. இப்போ நீங்கள் ஒரு வானளாவிய ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டி முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை ஒரு வேளை கட்டி முடித்தவங்ககிட்ட போய் கேளுங்களேன். அது அப்போ நீங்கள் பெரிதுன்னு நினைக்கிறத அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இப்போ நான் 100 மாடி கட்டிடம் தான் கட்டியிருக்கேன். என்னுடைய அடுத்த இலக்கு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 50 மாடிகள் சேர்த்து 150 மாடிகள் கட்டணும், அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடைஞ்சதுக்கு பிறகும் அது பெரிதாக நமக்கு தெரியணும். நம்ம அடைஞ்ச விஷயம் நீங்கள் அடைஞ்சதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ அது நிச்சயமாக ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே அடங்குற ஒரு பொருளாக இருக்க முடியாது பெரிதுன்னா, இல்லைங்களா? ஒரு காஸ்ட்லியான ஒரு வாகனமாக இருக்க முடியாது, விலை உயர்ந்த காராக இருக்க முடியாது, அல்லது வீட்டு உபயோக பொருட்களாக இருக்க முடியாது, அல்லது ஒரு ஆடம்பர வீடாக இருக்க முடியாது. இப்போ இந்த பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறதுல இதெல்லாம் அடங்காதுன்னா அப்போ நம்மளுக்கு எது தாங்க பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஒவ்வொரு நபருக்குமே மாறுபடுங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இப்போ எனக்கு பெரிது அப்படின்னு நான் ஒரு இலக்கு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதே இலக்கை நீங்கள் வைக்க முடியாது. உங்களுக்கு பெரிதுன்னு நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்கன்னா அதே இலக்கை நான் இலக்காக வைக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருடைய கை ரேகைகள் எப்படி மாறுபடுதோ அதே போல தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்களும் மாறுபடணும். அப்போ தான் ஒவ்வொரு மனிதனும் சாதனையாளராக ஆக முடியும். அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம அந்த சாதனை அப்படிங்கிறதே நம்ம வரையறுக்க முடியும். இப்போ நான் அடைஞ்சதையே நான் சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அடையிற விஷயத்த நான் என்னோடய இலக்குன்னு நான் சொல்கிறேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணி நான் அடைஞ்ச விஷயத்தையே அடைஞ்சாங்கன்னா அது எனக்கு பெரிதுன்னு தோணியிருந்ததை நான் அடைஞ்சிருக்கேன். ஆனால் என்னை ஃபாலோ பண்ணி அதே விஷயத்தை இன்னும் 4 பேர் அடையிறாங்கன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பெரிதாக இருக்காதுங்க. ஏன் சொல்கிறோம்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி இலக்கை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது அதைத்தான் குறிக்குதுங்க. அதை நம்ம எப்படி அடையலாம், அதற்கு என்ன நம்ம முயற்சி முன்னெடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதற்கு ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய நான் என்ன செஞ்சேன், நான் என்ன முயற்சி பண்ணேன், என்ன உழைச்சேன், என்ன என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன், நான் என்ன நோக்கத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் பார்க்கணும். நேற்றைய நான் என்ன செஞ்சனோ அதை விட இன்றைய நான் என்ன செய்கிறனோ அது கொஞ்சமாவது ஒரு படியாவது மேலே இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சமாவது உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு நாளும் அதிகமாக உழைச்சிருக்கேன், என்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய இலக்குன்றதை நான் டிசைட் பண்ணுறதுக்கே நான் நேற்றைய நான்கிறத விட இன்றைய நான்கிறது சிறப்பான ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறேன்னா
அப்படின்ற ஸ்டேட்டுக்கு முதல்ல வந்தால் தான் நான் பெரிதினும் பெரிது அப்படின்றத பற்றி யோசிக்க முடியும் இல்லைங்களா? அப்போது பெரிதினும் பெரிதுன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். நான் என்னுடைய முயற்சியை நேற்றைய விட நான் இன்றைக்கி சிறப்பாக முயற்சி பண்ணியிருக்கேன், இன்றைய விட நாளைக்கு சிறப்பாக முயற்சி பண்ணி, இப்படியே தொடர் முயற்சியினாலையும் தொடர் உழைப்பினாலையும் நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நான் நினைக்கிறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிதினும் பெரிதாக ஒன்று இருக்கும். அது என்னன்றதை நானே தான் டிசைட் பண்ணணும். அது மற்றவங்களை கேட்டு டிசைட் பண்ணுற விஷயம் இல்லை. என்னுடைய தலைமுறையில் யாரும் அடையாத விஷயத்தை நான் அடையிறேன்னா அது பெரிதினும் பெரிது. எப்பவுமே நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை விட உயர்வான பதவிக்கு போகும்போதோ, உயர்வான சேலரி வாங்கும் போதோ, வாழ்க்கையில் உயரும் போதோ, ஒரு பெரிய லட்சியத்தை கொண்டு முன்னேறும் போதோ நம்ம கொஞ்சமாவது நம்ம அதில் வருத்தப்படுறோமா, கொஞ்சமாவது பொறாமப்படுறோமா? இல்லைங்களே. அப்போது நம்மளை விட நம்மளுடைய குழந்தைகள் மேலே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இதே மனநிலை தான் நம்மளுடைய தொடர்ச்சியான எல்லா சந்ததிகளுக்குமே இருக்கும். நம்மளுடைய வாரிசுகள் நம்மளை விட மேலே வரணும் அப்படின்னு. அப்போது நம்மளுடைய வாரிசுகள் நம்மளை விட மேலே வரணும்னு நினைக்கிறது தான் நேற்றைய நான் அப்படின்றதுக்கே இன்றைய நான்கிறது ஒரு வாரிசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேற்றைய நான் அப்படிங்கிறதுக்கு இன்றைய நான் ஒரு வாரிசாக கருதப்படுறேன். அப்போது நேற்றைய நான்கிறது என்ன எனக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, இன்றைய நான்கிறது இன்னும் முயற்சி பண்ணி நீ மேலே வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அப்போது இன்றைய நான்கிறது நாளைய நானை இன்னும் முயற்சி பண்ணி மேலே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுதான், அதாவது நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக வைக்கும்போது நம்ம ஒரு பெரிய விஷயங்கிறத அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளால் பெரிதினும் பெரிது அப்படின்ற ஒரு லட்சியத்தையே நம்மளால் உருவாக்க முடியும். லட்சியங்கிறது பெரிதினும் பெரிதுன்றது ஏதோ ஒரு பொருளை காமிச்சு நம்ம அடையிறோமே அதுதான் பெரிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏற்கனவே ஒரு மனிதன் அடைஞ்சதை நம்ம அடையிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு மனிதன் அடைந்ததை விட ஒரு படி மேலே நான் என்னால் அடைய முடியும் அப்படின்னு நான் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை நோக்கி என்னோடய உழைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கான தினசரி முயற்சி இருந்ததுன்னு சொன்னால் அது எனக்கு பெரிதினும் பெரிது தான். ஆனால் இன்னொருத்தருடைய இலக்கை எடுத்துக்கிட்டு அதை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அதுவே என்னோட இலக்குன்னு நான் முயற்சி பண்ணேன்னா அது என்னுடைய பெரிதினும் பெரிது ஆகாது. இது எப்படி இன்னும் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் நேற்றைய நீங்கள் என்ன செஞ்சீங்க, இன்றைய நீங்கள் என்ன செய்கிறீங்க, அது நேற்றைய நீங்கள்ங்கிறத ஒரு பொசிஷனை விட இன்றைய நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் சிறப்பானதாக இருக்கணும். இன்னும் சிறப்பானதாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றைய நீங்கள்ங்கிறத ஒரு பொசிஷனை விட இன்றைய நீங்கள்ங்கிறது ஒரு படியாவது நீங்கள் முன்னே வந்திருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த முயற்சிகளில் உங்களுடைய பெரிதினும் பெரிது எது அப்படின்றத நீங்கள் அடையாளம் காண முடியும். அதுதான் இங்கே பெரிதினும் பெரிதே தவிர ஒரு பெரிய பொருளோ ஒரு விலை உயர்ந்த ஒரு கட்டிடமோ அல்லது விலை உயர்ந்த ஒரு அதிசய பொருளோ கூட உங்களுக்கு பெரிதினும் பெரிதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் இது பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறத நீங்களே புதுசாக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தாங்க பெருசு. நீங்கள் முயற்சி பண்ணி அதில் அடைய முயற்சி பண்ணுறீங்களே அதுவே பெரிதினும் பெரிது தான். இந்த மாதிரி முயற்சி பண்ணி நீங்கள் உங்களுடைய தலைமுறை உங்களுடைய முன்னோர்கள் அடையாத ஒரு இலக்கை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிதினும் பெரிது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது படிப்பாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது சமூக சேவையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க, இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு இருக்கலாம், அல்லது நீங்கள் நட்ட ஒரு செடியினுடைய ஒரு விதையாக கூட இருக்கலாம். ஒரு விதையை நடுறது கூட ஒரு பெரிய இலக்குன்னு கூட சொல்ல முடியும். அந்த ஒரு விதைங்கிறது நாளைக்கு 1,00,000 விதையாகலாம், 1 கோடி விதையாகலாம். அந்த மாதிரி உங்களுடைய இலக்கில் நீங்கள் மற்றவங்க செய்யாத விஷயங்களை உங்களுடைய இலக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பெரிதினும் பெரிது அப்படிங்கிறத நம்ம இங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறோம். பெரிதினும் பெரிதுன்றது ஒரு குறிப்பிட்ட பொருள் கிடையாதுங்க, குறிப்பிட்ட ஒரு கட்டிடம் கிடையாது, குறிப்பிட்ட ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாத ஒன்று நீங்கள் உங்களுடைய தலைமுறையை இது வரைக்கும் அடையாத ஒன்றை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் அடைய முயற்சி பண்ணி முதல் அடி எடுத்து வைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு பெரிதினும் பெரிது உங்களுடைய இலக்கு எது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இதில் உறுதியாக இருங்க. இந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உங்களால் முயற்சிகளை
விடாமுயற்சியாக நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது பெரிதினும் பெரிதுன்றதை நீங்கள் அடையக்கூடிய ஒரு இலக்காக உங்களுக்கு மாறும். அப்படி அடைஞ்ச நிலைமையில தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்படி அந்த பெரிதினும் பெரிது அப்படின்றத நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய தலைமுறையை நீங்கள் ஒரு படி மேலே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வாரிசுகள் உங்களை விட ஒரு படி மேலே வருவாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போது நம்ம வந்து நாட்டினுடைய முன்னேற்றம்ங்கிறது ஒரு தனி மனித முன்னேற்றத்திலிருந்து தான் இருக்குது. இப்போ தனி மனித முன்னேற்றத்தை பற்றி நம்ம பேசுகிறதே ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷமும் படணும், அதே சமயம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வழிவகையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? முன்னேற்றம்னா மற்றவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நம்ம வந்து கை தட்டிக்கிட்டும் சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே மட்டுமே நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கை யார் நிறைவேற்றுறது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்விக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பி பாருங்கள். உங்களுடைய பெரிதினும் பெரிது அப்படின்றத நீங்கள் அடையாளம் கண்டுக்குவீங்க. நீங்கள் அதை நோக்கி நீங்கள் நகருவீங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.